Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்ஐ எக்ஸாம் 2ஆம் நிலை காவலர், அதுக்கப்புறமா தீயணைப்பாளர். ஸோ இந்த 3 பேர்த்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய சிலபஸ் தான் நம்ம சிலபஸ் வைஸ் நோட்ஸ் பார்க்குறோம். எழுத்து இலக்கணமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குற்றியலிகரம். ஓகேவா, மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ஷோ ஆகும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனில் நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். ஓகேவா, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குற்றியலிகரம் குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குற்றியலிகரம் அப்படின்னா என்னென்னா குறுகி ஒலிக்கக்கூடிய இகரம். குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம குறுகி ஒலிக்கக்கூடிய உகரம் அப்படின்னு பார்த்தோம். இது குற்றியலிகரம் அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே இகரம் அப்படிங்கிறது வருது. ஓகேவா, இதுக்கு எடுத்துக்காட்டாக வரகு கூட்டல் யாது அப்படிங்கக்கூடிய இது வரகு கூட்டல் யாது. ஸோ குற்றியலுகரம் குற்றியலுகரம் அந்த இதை நம்ம என்ன பார்த்தோம்னா குசுடு துபுரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி குற்றியலுகரத்துலேயே. ஸோ அதே மாதிரி இங்கே ஓகேவா, வரகு கூட்டல் யாது, கூட்டல் யாவன்னா என்னவா மாறுது, வரகி யாது அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேவா, அப்போ முதல் சொல்ல இருக்கக்கூடிய அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அப்படிங்கிறது கீயா மாறி ஒலிக்குது எப்போ நம்ம அதை சேர்த்து எழுதும்போது. அப்படிங்கிறது கீயா மாறுதில்ல. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அரை மாத்திரையாக என்னென்னா குறுகி ஒலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒரு வார்த்தை அரை மாத்திரையாக நமக்கு குறைஞ்சி குறுகி ஒலிக்குது அப்படின்னா அதை நம்ம குற்றியலிகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த குற்றியலிகரமாக நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். இது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அது குற்றியலுகரம். ஓகேவா, இந்த குற்றியலிகரம் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல மட்டும்தான் என்னென்னா வரும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த குற்றியலுகர சொற்கள் இருக்குல்ல, குற்றியலுகர சொற்கள் குசுடு துபுரு வரும்போது, ஸோ இந்த குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரம் வரும்போது அது உகரம் இகரமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், கொக்கு கூட்டல் யாது. இதில் கொக்கு அப்படிங்கிறது நமக்கு குற்றியலுகர சொல். ஏன்னா நமக்கு அந்த அப்படிங்கிறது நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ குற்றியலுகர சொல். இப்போ இந்த குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரம் வரும்போது, யகரம் அப்படிங்கிறது யாது, யாவன்னா யகர வரிசையில் வருது, அதனால யகரம் அப்படின்னு சொல்கிறோம். யகரம் வரும்போது நம்மளுக்கு என்ன வரணும், கொக்கு யாது அப்படின்னு தானே வரணும், உகரமாக தானே வரணும். ஆனால் அப்படி வராமல் நமக்கு இகரமாக மாறுது, கொக்கி யாது அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. கொக்கு யாதுன்னு வராமல் கொக்கி யாதுன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவாக மாறும்போது நமக்கு குற்றியலிகரம் வரும். ஓகேவா, அதே மாதிரி தான் தோப்பு கூட்டல் யாது தோப்பி யாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. ஓகேவா, இந்த கண்டிஷன் எப்போ மட்டும்தான் அக்செப்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றியலுகர சொல் வரணும், அது தொடர்ந்து நமக்கு அந்த ப்ளஸுக்கு அடுத்து யகரம் வரணும். ஓகேவா, அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அது குற்றியலிகரமாக மாறும். அவ்வளோதான். அடுத்து 2வது பார்த்தோம் அப்படின்னா மியாங்கிறது அசை சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அந்த மீயை பிரித்தோம்னா இம்மு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம். இதுவும் என்னென்னா நமக்கு இகரமில் தான் வருது. மீ அப்படிங்கிறது இகரம். ஓகேவா, இதை நம்ம குற்றியலிகரம்னு சொல்கிறோம். இது எப்படி வரும்னா கேள் கூட்டல் மியா அப்படிங்கிறத நம்ம கேன் மியா அப்படின்னு சொல்லிட்டு மாறும். அந்த இல்லு நமக்கு இன்னா மாறுது. அதே மாதிரி செல் கூட்டல் மியா சென் மியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல குற்றியலுகரம் பயன்படுது. இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நமக்கு குற்றியலிகரம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குற்றியலிகரம் அப்படிங்கிறது நமக்கு உரைநடை வழக்கில், அதாவது நம்ம பேச்சு வழக்கில் நம்மக்கிட்ட கிடையாது, இலக்கியங்களில் மட்டும்தான், செய்யுள் பகுதியில் மட்டும்தான் என்னென்னா குற்றியலிகரம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக நம்ம மாத்திரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நார்மலாக மாத்திரை அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். கபிலர் அப்படின்னா காங்கிறது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, பீங்கிறது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, லாங்கிறது குறில் எழுத்து ஒரு மாத்திரை, இருங்கிறது மெய்யெழுத்து அரை மாத்திரை. அப்போ மொத்தமாக 3 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அது மாத்திரை அளவுன்னு சும்மா நார்மலாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இது உங்களுக்கு குற்றியலுகர மாத்திரை கண்டறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, குற்றியலுகர மாத்திரையை கண்டறிதல் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போடக்கூடாது. குற்றியலுகரத்தில் நமக்கு என்ன ஆகும், நமக்கு மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கும். அப்போ மாத்திரை அளவு கண்டிப்பாக குறையும். நீங்கள் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா அது தப்பு.
தப்பாயிரும். ஓகேவா? இப்போ 1 இதோட குற்றியலுகர மாத்திரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஓ அப்படிங்கிறது ஒரு எழுத்து. ஓகேவா? ஸோ 1 குறில் எழுத்து. ஸோ 1. அடுத்து அப்படிங்கிறது நமக்கு என்ன மெய் எழுத்து. ஸோ அரை மாத்திரை வந்துட்டு போட்டாங்க. அடுத்து ரூங்கிறது குறில் எழுத்து. நம்ம அப்போ வந்து ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக மாத்திரை அளவு கணக்கிடுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 2.5 மாத்திரை வரும். ஆனால் நமக்கு குற்றியலுகர மாத்திரை கண்டறிதல் அப்படிங்கும்போது அது என்ன வகை குற்றியலுகரம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இதை கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். லாஸ்ட் வரக்கூடிய அந்த குசுடு துபுரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். ஓகேவா? அப்போது இங்கே வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் வரக்கூடிய அந்த குசுடு துபுரு, அதாவது இந்த ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதோட மாத்திரை அளவும் ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அப்போ நமக்கு டோட்டல் பார்க்கும்போது 2 அப்படின்னு வரும். இதுதான் 1 அப்படிங்கிறதோட குற்றியலுகர மாத்திரை. ஓகேவா? இது சாதா மாத்திரை அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மாத்திரை அப்படின்னு சொல்லி வரும். அடுத்ததா 1 அப்படிங்கிறது எவ்வகை குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி குற்றியலுகரத்தோட டைப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு பாருங்கள். மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஏன்னா மெல்லினத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த உகரம் வந்துட்டு மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து வர்றதுனால இதை நம்ம மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளும் அதோட டைப்ஸையும் கண்டுபிடிக்கலாம். 6. ஓகேவா? 6 இது வந்து என்னென்னா நமக்கு உயிரெழுத்தை தொடர்ந்து இந்த குற்றியலுகரம் வருது. அதனால நம்ம உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், எக்குங்கிறதுல அக்கண்ணாங்கிற ஆயுத எழுத்தை தொடர்ந்து நமக்கு அந்த குற்றியலுகரம் வருது. அதனால ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்கிறோம். கரும்பு அப்படிங்கிற மெல்லின எழுத்தை தொடர்ந்து வருது, மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விறகு அப்படிங்கிறது நமக்கு உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்ததாக உலக்கு அப்படிங்கிறது நமக்கு வன்தொடர் குற்றியலுகரம். 8 அப்படிங்கிறது நமக்கு வன்தொடர் குற்றியலுகரம். 7 அப்படிங்கிறது நமக்கு உயிர்த்தொடர் குற்றியலுகரம். பந்து அப்படிங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். காசு காவண்ணா நெடில் எழுத்து, அதனால நெடில் தொடர் குற்றியலுகரம். கொய்து இது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 6 டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 6 டைப்பை நல்லா பார்த்துக்கோங்க. பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு எது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குசுடு துபுரு, இதில் இந்த ரூங்கிறது நம்மளுக்கு குற்றியலுகர வார்த்தையில் வராது. அதனால் கரு அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்ததாக பாக்கு, பஞ்சு, பாட்டு, 10 இது வந்து கசட தபர, அதாவது வல்லின மெய்யெழுத்து வல்லின குற்றியலுகரமாக இருக்குது. எக்ஸப்ட் என்னன்னா பஞ்சு அப்படிங்கிறத தவிர்த்து. அடுத்ததாக 6 மாசு பாகு அது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 6 மாசு பாகு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படிங்கிறது நமக்கு குற்றியலுகரத்தில் வராது. 6 மாசு பாகு இது எல்லாமே வந்துட்டு நமக்கு நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் வரும். ஆனால் அது அப்படிங்கிறது நமக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆடு 1 அவுட். அதனால் அதை வந்துட்டு இது பண்ணுறோம். அடுத்ததாக அரசு, எய்து, மூழ்கு, மார்பு இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளி வச்சு, அதாவது புள்ளி வச்சு அந்த எழுத்து வந்துட்டு வந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு நமக்கு எக்ஸப்ட் வந்துட்டு அரசு மட்டும் டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இது பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு இதில் ஒரே ஒரு இது மட்டும் ஆயுத தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் என்னென்னா ஆடு 1 அவுட்டில் போடுறோம். அவ்வளோதான். ஸோ இதோட நமக்கு குற்றியலுகரம் பார்த்துட்டோம். அடுத்ததாக சார்பெழுத்து வகையில் அளபடை பற்றி வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.